காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம்பொரு யோகா. மகதிஷ்டியில் தினம்பொரு யோகாவில் நாம் இன்று செய்யக்கூடிய ஆசனத்தின் பெயரானது திருத உத்கடாசனா ஆசனம் என்று பெயர். இது பார்த்திங்கன்னா உட்கார்ந்த நிலையிலே செய்யக்கூடியது ஆசனமாகும். இது செய்யக்கூடிய ஆசனத்தை நல்ல ஒரு பயிற்சி செய்ததுக்கப்புறம் செய்யணும். ஏன்னா முதுகு தண்டு உடம்பும் நேராக இருக்கணும். கால்கள் குந்தி உட்காரக்குள்ள கால் வலிகளும் இருக்கும். இதனால் பயிற்சி தினமும் செஞ்சுக்கிட்டே வாங்க. வந்ததுக்கப்புறம் இதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த திருத உட்காடாசனம் செய்யறதுனால நிறைய பலன்கள் கிடைக்கப்படும். கால்கள் வலுவூட்டப்படுகின்றன. தொடைப்பகுதி அந்த தொடைப்பகுதியில் இந்த தேவையில்லாத கொழுப்பு சதைகள்லாம் குறைக்கப்படும். முழங்கால் மூட்டு கணுக்கால் இதற்கெல்லாம் ஒரு சிறந்த பயிற்சியாகும். அதே போல் மார்பகம் விரிவடையும். கைகளுக்கு நன்றாக பயிற்சி ஊட்டக்கூடியதாகும். நினைவாற்றல் அதிகரிக்கும். வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். முதுகு தண்டுவடம் நன்றாக இயங்கும். இதுதான் இந்த ஆசனத்தோட பலன்களாக இருக்கும். இதற்கு மேலேயும் பலன்கள் இருக்குது. இதை 2 பாகங்களாக நம்ம பிரித்து செய்யக்கூடியது ஆசனம். நம்ம எந்த அளவுக்கு வலி ஏற்பட்டதுன்னா உடனே நிப்பாட்டிங்க. இப்போ முதல் சுற்று 2ஆம் சுற்று. முதல் சுற்று வர்றதுக்கு முன்னாடி நம்ம எளிய பயிற்சி பண்ணிப்போம். அதுக்கப்புறமேலுக்கு நம்ம 2ஆவது சுற்றுக்கு போவோம். 10 எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, 2ம் சம அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. பார்த்து முடிஞ்சோடனே அதற்கான பலன்களும் முழுமையாக பார்க்கப்படும். இப்போ இந்த திருத உத்கடாசனா செய்வதற்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த உணவு பழக்கத்தை நம்ம எப்படி சாப்பிடணும் என்னங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வள்ளுவர் பெருந்தகை கூட சொல்லுவாருங்க. என்ன சொல்லுவார்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு. இப்போ இதற்கான அர்த்தங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறாருன்னா, இப்போ ஒரு படகு போயிட்டுருக்கு. அந்த படகுல ஒரு ஓட்டை விழுந்துடுது. அப்போது இந்த ஓட்டையை அடைக்காமல் நம்ம இந்த தண்ணியை மட்டும் இறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அதே போல் நம்ம நோய் எதனால் வந்தது, இப்போ அந்த ஓட்டை எப்படி வந்ததுங்கிறத நம்ம கண்டறியணும். அதை அடைக்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு தண்ணியை இறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோ நேரம் இறைப்பீங்க? ஆக வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் மாத்திரையை சாப்பிட்டு அதை முழுமையாக குணப்படுத்தலாங்கிறது அது ஒரு முடியாத காரியம்ங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிறாருங்க. இப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னா, படகுல ஓட்டை விழுந்தது, நம்ம அள்ளி இறைக்கிறோம், நம்ம உயிரை காவந்து பண்ணிக்கிறோம், அது வேற. ஆனால் இது ஏன் ஓட்டை விழுந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு எப்படி நோய் வந்தது, அது என்ன நோய், எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கக்குள்ள தான் நம்ம அதற்கான முழு அதிகாரத்தையும் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன செய்யணும், உண்ட உணவு ஜீரணமாவது, அதாவது உண்ட உணவு ஜீரணமாவதற்கு வயிற்றை விட வாய்ப்பகுதி தான் அதிகமாக உங்களுக்கு வாய்ப்பு. அதாவது எப்படின்னு சொல்கிறதுனா, வயிற்றில் இல்லை, அந்த வாயில் தானே நம்ம முள்ளுறோம், வாயில் தான் பல் இருக்குது. நம்ம அந்த அந்த விஷயத்தை நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கணும். உண்ட உணவு ஜீரணமாவதற்கு வயிற்றை விட வாய்ப்பகுதி தான் உதவி பண்ணுது. வாயில் உள்ள பற்கள் நமக்கு மேலும் அதை உதவி பண்ணுது. அப்படிங்கக்குள்ள அது என்ன செய்யுது, நம்ம ஒன்று தின்னு நம்ம அதோட வேலையை நம்ம மிச்சம் பண்ணுறோம். இப்போ வயிற்றில் போய் முழுமையாக சில பேர் சாப்பிடுவாங்க, பக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அப்போ சாப்பிடக்கூடியல முழுமையாக இந்த உணவு பூராவே வயிற்று போகணும். அப்போ அது ஜீரணமாகறதுக்கு லேட்டாகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மொன்று திங்காததுனால தான் காரணம். நொன்று தின்னால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு நேரம் ஒரு 20 நிமிஷம்னாச்சும் ஒதுக்கிக்கணும். பொறுமையாக சாப்பிட்ணும். பறக்க அவசரமாக சாப்பிட்றதுனால தான் சில விஷயங்கள் நமக்கு ஒவ்வாமையாக போகுது. எதனால்? ஜீரண சக்தி இல்லாமல் போகுது. மேலும் இந்த உமிழ்நீர் வாயிலேருந்து தான் சுரக்குது. இந்த வாயிலேருந்து சுரக்கக்குள்ள இந்த சாப்பாட்டோட இந்த அரைச்சி நம்ம உள்ளார தள்ளக்குள்ள இந்த உமிழ்நீருன்னு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுனால முழுமையாக உணவில் கலக்கப்படுது. என்ன, இந்த உமிழ்நீர் கலக்கப்பட்டு நமக்கு ஜீரண சக்திக்கு அது பெரிய உதவியாக இருக்கிறது. ஆக நமக்கு வயிற்றில் உள்ளதை விட வாயில் உள்ள பற்களால் தான் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு நமக்கு பற்கள் உதவி பண்ணுது. அந்த பற்கள் உதவி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம பற்களையும் பாதுகாக்கணும். அப்போ நல்ல ஒரு பல் துளைக்கி காலையிலையும் இரவுலையும் 2 வேளையும் பல் துளைக்கி வாய் துர்நாற்றம் இல்லாமல் உமிழ்நீர் சுரக்கிற அளவுக்கு நம்ம அதை நல்ல ஒரு பயன்பாடாக வச்சுக்கணும். இந்த ஜீரணமாவதற்கு மிகவும் உதவி ஆற்றலாக அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு அதுதான் செய்யுது. அதனால் நம்ம என்ன செய்யணும், முன்னு திங்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாரு. அதே போல் நோய் எதனால் வருதுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதுக்கு பரிபூர்ணமாக என்ன ஒரு தீர்வு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை டெய்லி நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம். இப்போ திருத உத்கடாசனா இப்போ தான் நம்ம ஆசனத்துக்கு போகிறோம். எளிய பயிற்சி நம்ம பண்ண போகிறோம்.
இப்படியே நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப நாள் உங்களால் செய்ய முடியாது. கால்களை வந்து என்ன சம அளவில் வச்சுக்கிட்டு கைகளை வந்து அப்படியே உயர்க்க தூக்கணும். இப்போ எண்ணிக்கைக்கு வாங்க. எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி ஜெகையா. பொறுமையாக நீங்கள் தளர்த்திங்க. இப்போ என்னென்ன செய்ய நம்ம சொல்கிறோம். கால் இந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிடும். வயிற்று பகுதியில் வந்து வயிறு நல்லா வலிக்கும். கைகள் வந்து வயிறுக்க தூக்கிறதுனால மார்பகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அதனால தான் பயிற்சி பண்ணிட்டு வாங்க. நீங்கள் 5 முறை செய்யுங்க. இதே போல் நீங்கள் வந்து எத்தனை செய்கிறீங்க? 5 முறை செய்யணும். இப்போ நம்ம ஒரு நடை செஞ்சிட்டோம், இன்னும் ஒரு நடை தான் செய்வோம். இதே போல் இடைவெளி விட்டு 5 முறை செய்யுங்க. அதிக நேரம் நீங்கள் உட்காரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ மூச்சு சுவாசம். இப்போ நம்ம மூச்சு சுவாசம் பண்ணிட்டோம். இந்த ஆசனத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திருத உத்கடாசனா அப்படின்னு பேர். இது என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம இன்னொரு முறை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மறுபடியும் மீண்டும் நம்ம வந்து எளிய பயிற்சிக்கு நம்ம போவோம். கை பயிற்சி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எண்ணிக்கை 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நான் சொல்கிறேன், பெரியவங்களாம் மயக்க வரவங்களாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிடுங்க. யாராவது செய்யக்கூடாதுங்கிறதையும் சொல்லிவிடுங்க. அதாவது உடலில் ஏதாச்சும் உபாதைகள் இருக்கிறவங்களும் இந்த ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் இவங்க வயதானவர்கள் இதை வந்து செய்ய வேண்டான்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இந்த ஆசனத்தோட பலன்களை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இந்த திருத உட்கட்டாசனம் நம்ம 2 முறையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதற்கான பலன்கள்னு பார்த்திங்கன்னா கால் தொடைப்பகுதி, இந்த தொடைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நன்றாக வலுவூட்டப்படுகிறது. தொடையில் உள்ள சதைகள் அனைத்தும் குறைக்கப்படுகிறது. அதே போல் உடல் வந்து நேராக வச்சுக்கணும். முதுகு தண்டுவடம் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு நன்றாக இயங்கக்கூடும். எதனால் என்ன செய்யணும்? வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கப்படக்கூடியதாகும். இந்த ஆசனத்தை வந்து எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உடலில் வந்து எப்படி தகுதியாக வளர்த்துக்கணும். காலையில் நீங்கள் எந்த உணவையும் நீங்கள் அருந்தாமல், அதாவது நீராகாரமாக இருக்கட்டும், டீ, காஃபி எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை தெளிவாக இருக்கணும். நீங்கள் அந்த விஷயத்தில் வெறும் வயிற்றில் நீங்கள் செஞ்சால் தான் இந்த ஆசனங்களே செய்ய முடியும். ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, முதுகு மற்றும் இந்த கால் தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நன்றாக வலுப்படுகிறது. இந்த ஆசனம் முதுகும் நன்றாக செயல்படும், காலில் உள்ள தசைகளும் நன்றாக வலுவூட்டப்படுகிறது. இதான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து செய்கிறதுனால என்ன செய்யணும்னா, இந்த ஸ்கேட்டியான்னு சொல்லுவாங்க, இந்த சிப்பி விலகல் அப்படின்னு இந்த கோளாறுலாம் இதில் வந்து நமக்கு வந்து தவிர்க்கப்படுகிறது. 3வது முதுகு வலி யாருக்காச்சும் இருந்ததுன்னா இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. முதுகு வலி வந்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா வலி அதிகமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் செய்யக்கூடாது. முதுகு வலி வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆசனங்கள். அப்போது நம்ம தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா முதுகு வலியிலேருந்து நீக்கப்படுகிறது. அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறாங்க பாருங்கள். இப்போ ஒரு ஆசாரி வேலையாக இருக்கட்டும், இல்லை வேறு கொத்தனார், இது மாதிரிலாம் அவங்க பார்த்திங்கன்னா உட்காந்து இந்த தரையை தேய்ப்பாங்க. கார்பெண்டர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்த நிலையிலே இழைப்புலி போடணும். இதுமாரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு சிறந்த ஆசனமாகும். இதைமாரி அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நன்றாக வலுப்பெறுகிறது. அதிக நேரம் உட்கார்ந்து செய்வர்களுக்கு இந்த பயிற்சி மீண்டும் செஞ்சோம்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பயனை ஏற்படுத்த முடியும். அதே போல் கணுக்கால், முழங்கால், தொடைப்பகுதி ஆகியவற்றை நன்றாக விரிவடைய செய்கிறது. முதலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிக்கால் இருக்குது பார்த்திங்க, இந்த தசை நார்கள்லாம் நன்றாக நெகிழ்ச்சி அடைகிறது. புரியுதுங்களா? அதனால் இந்த ஆசனத்தை செஞ்சோம்னா என்னென்ன பலன்கள்? முதுகு நன்றாக செயல்படுகிறது, கால் தசைகள் நன்றாக வலுப்பெறுகிறது, இந்த ஸ்கியாட்டியான்னு சொல்லுவோம், சயாட்டிக்கா, சிப்பி விலகல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோளாறுலேருந்து விடுபடுகிறது. முதுகு வலி, தண்டுவடம் நன்றாக இந்த வலி இல்லாமல் நீக்கப்படுகிறது. இந்த
அதுக்கப்புறம் கணுக்கால், முழங்கால், தொடைப்பகுதி இதெல்லாம் வந்து அனைத்தும் நன்றாக செயல்படக்கூடியதாகும். இவ்வளோ ஒரு நன்றாக ஒரு செயல்படக்கூடிய இந்த ஆசனத்தை செஞ்சோம்னா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உட்காந்து எழுந்திரிக்கணும். அதாவது டெய்லி நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா மூச்சு சுவாசம் வந்து பார்த்திங்கன்னா அதி வேகமாக ஏற்படுத்தக்கூடியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம். இப்போ மீண்டும் வந்து நாளைக்கு ஒரு சிறந்த ஆசனத்துடன் இப்போ இந்த திருத உக்கட்டாசனம் நம்ம செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம மறுபடியும் மீண்டும் ஒரு முறை நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். இந்த முதுகு மற்றும் கால் தசைகள் நன்றாக வலுப்பெறுகிறது. தொடர்ந்து செய்வதனால வந்து பார்த்திங்கன்னா சயாட்டிக்கா, சிப்பி விலகல் போன்ற கோளாறுகள் நீக்கப்படுகிறது. முதுகு வலி நன்றாக நீக்கப்படும். முதுகு வலி ஏற்படுது பார்த்திங்களா, முதுகு கூணு விழும், முதுகு வலி இருக்கும். சில பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க முதுகு வலியால். அதனால் அவங்களாம் இது செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நன்றாக செயல்படும். அதிக நேரம் உட்கார்ந்து செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் இது பண்ணக்கூடாது. கணுக்கால் வலி, முழங்கால் வலி, தொடைப்பகுதியில் உள்ள ஆகியவற்றை நன்றாக விரிவடை செய்கிறது. புரியுதுங்களா? இந்த அதே போல் முதலில் குதிக்கால் தசை நார்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நன்றாக நெகிழ்ச்சி அடைய செய்கிறது. அதனால் இந்த திருத உக்கராசனம் செய்கிறதுனால இவ்வளோ பலன்களையும் நீங்கள் பெறுறீங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை தவறாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.